ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புரியும். ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி எழுதின எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லாஸ்ட் டேட் வந்து October 1 கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் சில சேஞ்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக வீடியோஸ் போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா பாருங்கள், உங்களுக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அடிஷ்னலாக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ சில பேர் இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பியை வந்து அப்ளை பண்ணும்போது சில குவாலிஃபிகேஷன் வச்சு இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பிஇ முடிக்காமல் இருந்திருப்பாங்க, அதனால் அந்த குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இல்லை டிப்ளமோ அந்த மாதிரி சில டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை அவங்க ஆட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்புறம் எக்ஸாம் ட்ரேட் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். இப்போ தப்பாக எதாவது செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை உங்களுடைய எக்ஸாம் ட்ரேடோ இல்லை போஸ்ட் ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்களன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயும் போல் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லிங்க்ஸில் தான் இந்த வீடியோ கீழே வந்து எப்படி நம்ம செகண்ட் ஸ்டேஜ்க்கு அப்ளை பண்ணணுன்ற வீடியோ இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது அதில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணாவே நீங்கள் டேரெக்டாக வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போவீங்க. அதில் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். என்னென்ன மாற்றலாம் அப்படின்னா, டோட்டலாகவே நீங்கள் என்னென்ன ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணிங்க. சில பேர் வந்து ஆர்ஆர்பி சென்னை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை வேக்கன்சி சில இடத்துல அதிகமாக இருந்தால் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்ஆர்பி கொல்கத்தா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வேக்கன்சி பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சில பேர் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதே மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் செகண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் ட்ரேட் வந்து எந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி October 1 தான் லாஸ்ட் டேட்டாக இருந்தது. பட் அந்த லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 6/10 மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் புது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் அந்த லிங்க்கில் போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளேயுமே டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகிற லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதில் போய் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ண உடனே நீங்கள் திரும்பவும் வந்து ஆர்ஆர்பி அப்புறம் நம்ம எப்படி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸோட பீரியாடிட்டி நம்பர் அப்புறம் ட்ரேடு இது பற்றி எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து ஃபஸ்ட் டைமே நீங்கள் நிறைய பேர் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. எனக்கு கமெண்ட்டில் வந்து இதை பற்றி நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃபீஸ்க்கு பே பண்ணியிருந்தீங்க இல்லையா, அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 இல்லை 250 உங்கள் கேஸ்ட் வைஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஓகேவா, எவ்வளோ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஏதாவது டவுட்ஸும் கேளுங்க. ஸோ நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் அப்ளை பண்ணிவிட்டு இன்னமும் நீங்கள் அந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஒன்லி சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு போயிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த நேமில் இருக்குது, அப்புறம் அதோட ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், இது மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு கொஷின் நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எஃபிலையும் என்கிட்ட டவுட்ஸ் வருது, மற்ற வீடியோஸ்லேயும் நிறைய பேர் வந்து நெட் சென்டரில் ஃபில் பண்ணியிருந்தீங்களா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சில பேர். ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றிக்குங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அந்த மணி போய் சேரும். ஓகேங்களா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்டேஜ்க்கு அப்ளை பண்ண மற்றவங்களும் போய் இதை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ அப்படி ஆல்டர் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி RRB குரூப் டி எக்ஸாம்ஸோட எக்ஸாம் அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து என்னுடைய சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.